Next, exercise 12.2, truth table. Construct truth table. Negation P, conjunction negation Q. ஸோ நமக்கு ஏற்கனவே கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ஹேட் கேப்னு சொல்கிறோம், இல்லை ஆண்ட் அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ட்ரூ மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், பாக்கி எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ PQ டூ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால so we can write true false true q value true false. Then negation P, negation means opposite, not P. So true na inga false varum, again false ku true, then false true. Negation Q, true odi opposite, false ku opposite true, then false true. Then using negation P, conjunction negation Q. ஸோ கன்ஜங்ஷன் கண்டிஷன் ட்ரூ மட்டும்தான் ட்ரூ இருக்கும், அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபால்ஸ் ஆகிடும். நெகேஷன் பிக்கும் நெகேஷன் கியூக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஆண்டுங்கிற கண்டிஷன், அதாவது கேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்ஜங்ஷனுக்கு ட்ரூ மட்டும்தான் ட்ரூ. ஸோ இந்த ரெண்டில் ட்ரூ எங்கே வருதோ அதுக்கு மட்டும் ட்ரூ போட்டுக்கலாம். ஸோ அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நெகேஷன் பி கன்ஜங்ஷன், நெகேஷன் கியூ false true. Next problem, negation of P conjunction Q. P conjunction negation Q. Negation of P conjunction negation Q. This is second problem. அடுத்த third problemும் இதே இதிலே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் டூ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெகேஷன் ஆஃப் P conjunction negation Q அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P and Q. ஸோ டூ வேரியபிள் இருக்கிறதுனால 4 rows வரும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் ட்ரூ ஃபால்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ பி அண்ட் கியூவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் நெகேஷன் கியூ வேணும். நெகேஷன் கியூ மீன்ஸ் கியூவோடைய ஆப்போசிட், நாட் கியூ. ஸோ கியூவோடைய ஆப்போசிட் அப்படிங்கும்போது ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, தென் ட்ரூக்கு ஃபால்ஸ் போடுங்க, ஃபால்ஸுக்கு ட்ரூ. The next condition, P conjunction negation Q. இந்த P-ஐயும் Q-க்கும் negation Q-க்கும் conjunction யூஸ் பண்ணணும். conjunction உடைய condition ட்ரூ மட்டும்தான் ட்ரூ. ஸோ இங்கேயாவது நமக்கு ட்ரூ இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். again ட்ரூ வேல்யூ ட்ரூ, then other elements false true false. The next one, negation of P conjunction negation Q. அதாவது P conjunction negation Q உடைய negation. அப்போ இதனுடைய ஆப்போசிட், இந்த கண்டிஷனுடைய ஆப்போசிட். அப்போ இது ஃபால்ஸ் அப்படின்னா இது ட்ரூ ட்ரூ. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். P and Q டூ வேரியபிள் இருக்குது ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில். ஸோ டூ வேரியபிள் இருக்கும்போது 4 rows வரும். ஸோ கண்டிஷன் P-னுடைய ஃபஸ்ட் காலத்தில் என்ட்ரி இது வந்து பண்ணும்போது ட்ரூ ஃபால்ஸ் பண்ணுறோம். Q வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் நெகேஷன் Q ஃபஸ்ட்டு வேணும். ஸோ நெகேஷன் Q கண்டுபிடிச்சிக்கோங்க. நெகேஷன் Q அப்படிங்கிறது Q-உடைய ஆப்போசிட். இது ட்ரூனா இது ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. த நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டிஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறமா நெகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு P கன்ஜங்ஷன் நெகேஷன் Q. ஸோ கன்ஜங்ஷனுடைய கண்டிஷன் ட்ரூ மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், பாக்கி என்ட்ரிஸ் எல்லாம் ஃபால்ஸ். ஸோ P கன்ஜங்ஷன் நெகேஷன் Q. ஸோ Pக்கும் நெகேஷன் Qக்கும் தான் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ Pக்கும் நெகேஷன் Qக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். கன்ஜங்ஷனுடைய ரூல் ட்ரூ மட்டும்தான் ட்ரூ. ஸோ அப்போ இந்த ரெண்டில் ட்ரூ எங்கே இருக்குன்னா இங்கே மட்டும்தான் ட்ரூ இருக்குது. ஸோ ட்ரூ வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் P கன்ஜங்ஷன் நெகேஷன் Q. இதனுடைய நெகேஷன், இந்த டோட்டல் பிராக்கெட்டினுடைய நெகேஷன். அப்போ இந்த டோட்டல் பிராக்கெட் வேல்யூ P கன்ஜங்ஷன் நெகேஷன் Qனுடைய ஆப்போசிட், அதனுடைய ஆப்போசிட் ஃபால்ஸ்னா ட்ரூனா ஃபால்ஸ் ட்ரூ. த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் P டிஸ்ஜங்ஷன் Q. again டிஸ்ஜங்ஷன் நெகேஷன் Q கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு P டிஸ்ஜங்ஷன் Q கண்டுபிடிக்கலாம். அதாவது P கப் Q. கப் அப்படிங்கும்போது ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸாக இருக்கும்.
P கப் Q ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸாக இருக்கும். இந்த Pக்கும் Qக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ். அதர் எலிமெண்ட்ஸ் it becomes true. The next one, P disjunction P cup Q, again disjunction cup, negation Q. இப்போ negation Q ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ negation Q அப்படிங்கும்போது இது ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த வேல்யூக்கும் P கப் Qக்கும் negation Qக்கும் again நம்ம கப் யூஸ் பண்ணுறோம். ஸோ கப் அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸாக இருக்கும். அப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இந்த ரெண்டும். இதில் ஃபால்ஸ் எங்கே இருக்கோ அது மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் ட்ரூ இருக்குது, ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ் ட்ரூ இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. அப்போ ஃபால்ஸ் எங்கேயும் வராதனால ஸோ இந்த எல்லா என்ட்ரிஸுமே இதில் வந்து ட்ரூ ஆகிடும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம், P, Q அண்ட் R. ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 2 power 3 which is equal to 8 rows. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் 8 rows இருக்குது. ஸோ 8 rows ஃபில் பண்ணுறதுக்கு மெத்தட் PQR 3 வேரியபிள்ஸுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P அப்படிங்கிறதுக்கு 4 ட்ரூ போட்டுக்கணும் அண்ட் 4 ஃபால்ஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் வரும் எந்த டேர்ம்ஸும். ஸோ நெக்ஸ்ட் காலமில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். தென் தேர்ட் ஒன் ஆருக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இதான் ப்ரொசீஜர். 8 rows வந்ததுன்னா PQR கண்டிப்பாக 3 வேரியபிள்ஸ் இருந்தால் தான் 8 rows பாசிபிள். ஸோ அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 ட்ரூவும் 4 ஃபால்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது 2 டேர்ம்ஸாக போட்டுக்கிறோம். அடுத்தது சிங்கிள் டேர்ம், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு நெகேஷன் P வேணும், தென் ஆர் வேணும். ஸோ நெகேஷன் P தென் ஆர், கன்ஜங்ஷன் P பை கண்டிஷனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Qன்னு கொடுத்துருக்கு. ஸோ நெகேஷன் P கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆரும், தென் கன்ஜங்ஷன் P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் Q. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெகேஷன் P கண்டுபிடிக்கலாம். நெகேஷன் P அப்படின்னா Pனுடைய ஆப்போசிட். அப்போ நம்ம இங்கே 4 ட்ரூ போட்டது எல்லாமே 4 ஃபால்ஸ்ன்னு மாற்றிக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னா ஆப்போசிட் டேர்ம் ட்ரூ ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நெகேஷன் P தென் ஆர் கண்டிஷனல் ஆர். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா நமக்கு தெரியும் ஒரே ரூல், ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருந்ததுன்னா ஃபால்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ட்ரூ இருக்கணும், செகண்ட் ஃபால்ஸ் இருந்ததுன்னா அந்த டேர்ம் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது நெகேஷன் Pக்கும் ஆருக்கும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருக்கிறது ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது நெகேஷன் P, இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருக்கணும். அடுத்தது ஆர் இருக்குது. ஸோ நெகேஷன் Pக்கும் ஆருக்கும் மட்டும்தான் நம்ம தென் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது கண்டிஷனல் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ எங்கே இருக்குன்னா இங்கே, செகண்ட் ஒன் ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ், இப்போ இது ட்ரூ வராது. இதில் ஃபால்ஸ் இருக்கனால ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேர்மும் ஃபால்ஸ். ஸோ பாக்கி எல்லா என்ட்ரிஸுமே இதில் ட்ரூ ஆகிடும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெகேஷன் P தென் ஆர், நெகேஷன் P தென் ஆர், நெகேஷன் Pயும் ஆரையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம தென் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ரூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது நெகேஷன் P, நெகேஷன் Pயில் ஃபஸ்ட்டு ட்ரூ, செகண்டில் இருக்கிற ஆர் வேல்யூவில் இருக்கிற ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q, P பை கண்டிஷனல் Q. பை கண்டிஷனுடைய மீனிங் சேம் வேல்யூஸ் இருந்தால் ட்ரூ ஆகிடும். அதாவது பாசிட்டிவ் வரும்னு சொன்னோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு மீனிங் வச்சுக்கலாம். ஸோ P அண்ட் Q ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, எகெயின் ரெண்டும் ட்ரூன்னா ட்ரூ. அதே மாதிரி ரெண்டும் ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ, எகெயின் ரெண்டும் ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ. ஸோ Pக்கும் Qக்கும் 2 ஃபால்ஸ் இருந்தாலும் ட்ரூ, 2 ட்ரூ இருந்தாலும் ட்ரூ.
ஸோ அதர்வைஸ் ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெகேஷன் பி, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் நெகேஷன் பி, தென் ஆர் அண்ட் பி பை கண்டிஷனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம், செகண்ட் ப்ராக்கெட் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் அப்படின்னா கேப்புன்னு சொல்கிறோம், கேப் இல்லையா, ஹேட்டுன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ கன்ஜங்ஷனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரூ ட்ரூ மட்டும்தான் ட்ரூ ஆகும், ட்ரூ ட்ரூ மட்டும்தான் ட்ரூ, பாக்கி எல்லாமே ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ட்ரூ மட்டும்தான் நம்ம ட்ரூ போடுறோம், அதர் என்ட்ரிஸ் எல்லாமே ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஃபால்ஸ், இது ட்ரூ ட்ரூங்கிறதுனால ட்ரூ, இது ஃபால்ஸ் ட்ரூன்னா ஃபால்ஸ். ஸோ நெகேஷன் பி கிவ்ஸ் ஆர் தென் ஆர் கன்ஜங்ஷன் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ உடைய வேல்யூஸ் 8 rows வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். தட்ஸ் ஆல்.